இந்தியாவில் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டான மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் 1/6/2009 பிறகு பணியம் பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள், உடற்கலை ஆசிரியர் அனைவருக்கும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்காமல் ஒரு சமூக அநீதி இழைக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எஸ்எஸ்டி அமைப்பு நடத்துகிற போராட்டத்தை பங்கு பெற்று 2 முறை பங்கு பெற்று நிச்சயம் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி 311 கொடுத்து அப்போது ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு ஆடிவிட்டது. ஆனால் தற்போது வரை சமவேளைக்கு சம ஊதியத்தை நடைமுறைப்படுத்தாமல் மிகப்பெரிய அநீதியை நம்முடைய தமிழ்நாட்டில் இழைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஐயா அவர்கள் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாதையும் செய்கின்றவர் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் தற்போது சொன்ன கோரிக்கை 16 ஆண்டுகளாக நம்மளுடைய ஆசிரியர் அனைவருமே கடும் துயரத்திலும் இன்னத்திலும் இதோ வெயிலும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பது உண்மையிலே மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. எனவே சொன்னதை மட்டுமல்ல சொல்லாது செய்யும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இடைநிலை ஆசிரியர்கள், உடற்கலை ஆசிரியர்களுடைய இந்த சமூக நீதி கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, வாழ்வாதார கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றி சமூக நீதி தமிழ்நாடு என்பதை உடனடியாக நிலைநாட்ட வேண்டும் என்று தமிழ்நாடு உடற்கலை பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எஸ்எஸ்டி அமைப்பின் இந்த சமூக நீதி போராட்டத்திற்கு தமிழ்நாடு உடற்கலை சங்கம் மூலமாக நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம். களத்தில் இருந்து அவர்களோடு இருந்து இந்த கோரிக்கை வெல்லும் வரை நாங்கள் போராடுவோம். இந்த கோரிக்கை நிறைவேற பட்சத்தில் தொடர்ந்து எஸ்எஸ்டி அமைப்போடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து களத்தில் இருந்து அவர்களோடு குரல் கொடுப்போம்.